ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய். இங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸை பற்றி நீங்கள்லாம் செய்தியில் படிச்சிருப்பீங்க. இங்கே புதுசாக பாலம் கட்டுறாங்க, அதனால் டிராஃபிக் ஆகி தான் போகுது எல்லா வண்டியுமே. இது பெங்களூர் பம்பாய் போகிற முக்கிய மாநில தலைநகர சாலைங்கிறதுனால டிராஃபிக் எப்பயுமே இருக்கும். அதுவும் சனி ஞாயிறில் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கும் வேலைக்கு போயிட்டு வரதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமாக கார் ஓட்டுநர்களுக்கு தான் இந்த சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹாலிவுட் படத்தில் கார் ஓட்டுற மாதிரியே ஒரு ஞாபகத்தில் இருக்கீங்க. டிராஃபிக்கான நின்று போகிறதோ, ஒரே லைனில் போகிற பழக்கமோ, லாரி பஸ்ஸுக்கு இடையில பூந்து போகிறது, லாரிக்காரனை ஸ்லோ பண்ணிவிட்டு முந்திட்டு போகிறது. ஒரு லாரி ஸ்லோ பண்ணிட்டு எத்தனை கீர் மாற்றிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கார் 2 கீர் சல்லுன்னு மாற்றிட்டு போயிடுவீங்க. இதில் பெருமையாக நினச்சிட்டு வேறு இருக்கீங்க. 30 டன் 35 டன் வச்சுட்டு வர வண்டி நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பிரேக்லாம் அடித்தோடனே காரு மாதிரி பைக்கு மாதிரியெல்லாம் நிற்காது. உங்கள் காரு மேலே ஏறி தான் நிற்கும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் தான் போவீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறதுனால உங்களுக்கு சங்கடமாக தெரியும். உங்களுக்கும் இப்படி சொன்னால் தான் புரியுது. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? லாரிக்காரனை கொத்துன்னு சொல்லுவீங்க. ஸ்பீடாக போகிறது காருக்காரனும் பஸ்ஸுக்காரனும் மட்டும்தான். லாரிக்காரன்லாம் எங்கேயும் 45 50 போவாங்க, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை குட்டி வீடு எல்லாம் இருக்குதா? லாரிக்காரங்களாம் எதுவுமே இல்லையா? நீங்கள் மட்டும்தான் டைமுக்கு வீட்டுக்கு போகணுமா? நாங்கள்லாம் ஒரு பொருளை கொண்டு போய் டைமுக்கு டெலிவரி தள்ளினா பாதிக்கப்படுறதுன்னா உங்களை மாதிரி ஒரு பொதுமக்கள் தான். அதை வச்சு தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு வாடகை பிடிப்பாங்க, எங்களுக்கும் பல பிரச்சனை இருக்குது. அப்படி ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பெங்களூர்லேருந்து கொஞ்சம் நேரமாக கிளம்புங்க. அதுக்கான வேறு முயற்சியாக எடுங்க. உங்களுக்கு வேலை பளு இருக்கும், உங்கள் கம்பெனிக்குன்னு ரூல்ஸ் இருக்கும். அதையெல்லாம் பேசி நீங்கள் தான் தீர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். சாலையில் பாதுகாப்பாக போகணும், உயிரோட போகணுன்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அதை ஐடியா பண்ண ரோட்டில் உங்களோட மூளையெல்லாம் பஸ்ஸு சந்திலையோ லாரி சந்திலையும் உள்ளே போகிற இதுக்காக பயன்படுத்திங்கன்னா ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் வண்டி வாகனத்தில் ரோட்டில் இருக்காது. லட்சம் வண்டி போகுது, லட்சம் வண்டி வருது. அதனால் நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க. ஏதாவது பட்டு ஆயிடுச்சுன்னா, ஒரே ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. மொண்டி ஆகிட்டா கடைசி வரைக்கும் மொண்டி தான். அதை யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் கேரளாவை நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். அவங்களும் தப்புன்றாங்க, தப்புன்றதைங்களும் இல்லை. எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் பிளாக் ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 2 பக்கம் லைன், ஆப்போசிட் லைனு இல்லை 4 லைனு போட்டாலும் கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை. பின்னாடி வரவன் என்ன நாங்கள் போகணும், அவளை மட்டும்தான். உங்களுக்கு கேரளாவை பெருமையாக சொன்னதுனால இதுக்கு 4 பேர் கமெண்ட்டில் கதறுங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஒரு டிரைவர் எனக்கு தெரியும் அதை பற்றி. இனிமேல் நீங்கள் கார் எடுக்கும்போது வீட்டுக்கு போகலாமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படிங்கிற முடிவை தெளிவாக எடுத்துகிட்டு கிளம்புங்க. சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.